வெல்கம் டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நண்பனாக இருந்து இப்போ எதிரியாக இருக்க பிகேஆருக்கும் நமக்கும் தான் 1v1. உங்களுக்கே தெரியும், பிகேஆருக்கும் நமக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் போச்சு. அதில் நான் கேட்காத கேள்வியே இல்லை, நான் படுத்தாத அசிங்கமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிகேஆரோட 1v1 போடுங்க, அந்த பிரச்சனை எப்பயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்போவும் சரி கமெண்ட் வந்துட்டே தான் இருக்குது. நாம் எப்படா போய் கேட்குறது, அவனை வண்ணையால கேள்வி கேட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் என் கில்டு பசங்கிட்ட நம்பர் வாங்கி காலும் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு, ஒரு மேட்ச் விளையாடணும், வீடியோ கண்டென்ட் போடுறதுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் உங்க கூட 1v1 போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதை எந்த ஒரு அவாய்டுமே பண்ணல. சரி ராஜா ப்ரோ வாங்க ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா அவன் பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டானே அப்படின்னு அப்புறம் நிறைய விஷயம் பேசினேன். அவனை பயங்கரமா அசிங்கப்படுத்தியும் கலாய்ச்சும் தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்படி இருந்தும் முன்ன என் கில்ல இருந்தப்போ என் மேல என்ன ரெஸ்பெக்ட் இருந்துச்சோ சேம் அதே ரெஸ்பெக்டை இப்பயும் காமிச்சான். மேலே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அப்படியே இந்த 1v1 பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருங்க. ஆனால் பிகேஆர் ப்ரோவுக்கு நல்லா வேணும், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாமல் கூடையே பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்கேப் பண்ணுறவனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்துக்கிறாப்புல. 5 அறிவு உள்ள ஜீவனை கூட நம்பலாம், 6 அறிவு உள்ள மனுஷனை நம்பக்கூடாது. நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிகேஆர் எதிரி எங்கடா காணோம் அப்படின்னு ஓடிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எகிரி டபுள் பேரில் 2 புல்லட்டு அழுத்தி பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. ஆமாம் இல்லை, இவர் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரில் நம்ம 1 டேப் பிளேயர் மாதிரி ஆட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரும் தான், பட் 1 டேப் விழுவாமலாம் இல்லை, நானும் அடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் அடிச்சிருப்பாங்க. எனக்கு ஷாக்கு, இவன் தான் விளாட்றானா இல்லை வேறு யார்ட்டோன்னு கொடுத்து விளையாட வைக்கிறானா நம்ம மேலே இருக்கிற வன்மத்தில் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா சரியான சாட்டை. இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு நான் அதுக்கு மேலே கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஆட ஆரம்பிப்பேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கு முன்னாடி 1 டேப்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இதில் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆகிருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் அந்த மேட்ச்சு கேட்கும்போது தேவையில்லாமல் மறுபடியும் ஏதாவது பேசி சண்டை கிண்டா வரும், ஏதாவது அசிங்கமாக்கிட்டு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஓகேன்னு ஏற்றுக்கிட்டு வந்ததே எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த பிரச்சனை அப்பயுமே நான் சொன்னேன், பிகேஆர் ப்ரோ நீ ஒரு வகையில் நல்ல ஒரு கேரக்டர் தான், இல்லைனா என் கில்டில் இவ்வளோ நாள் இருந்திருக்க மாட்டேன், உனக்கு நான் அந்த மாதிரி சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டேன், உனக்கு நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படின்னு தெரியாமையே கூட வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்க, இதுக்கு மேலேயாவது புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த இடத்துல ஒரு 1 டேப் விழுவோம். எனக்கு சரியான சாக்கு, என்னடா அது இவன் இப்படி ஆடுறானா, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்டு தானே அடிச்சிருக்கோம், 3 ரவுண்டு போச்சுரா அப்படின்ட்டு சரி இதுக்கு மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் தான் அப்படின்னுட்டு நான் பார்த்தீங்கன்னா பங்கமான கான்ஃபிடென்ட்டில் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு ஒரு அடியில் மண்டை கழட்டி கையில் கொடுக்குறேன்டா அப்படின்னுட்டு. ஆனால் நான் நினச்சி போன மாதிரியே டம்முன்னு ஒரே அட்டம்ப்டில் அடிச்சிருப்பேன். இந்த இடத்த சுட்டு காமிச்சு நான் இங்கே தானா இருக்கேன் இந்த பக்கம் வா அப்படின்னுட்டு காமிச்சிட்டு போய் ஒரு அட்டம் தான் அடிப்பேன். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்து கூட அடிச்சிருக்க மாட்டேன். தரமான ஒரு ஹெட் ஷாட்டு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஷாட்டு. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான அட்வைஸ் பண்ணியிருக்கேன் பிகேஆருக்கு, இப்படி பண்ணு இப்படி பண்ணாத சேனலில், அதுக்கப்புறம் ஐடி சேலு வேணாம் அதை விட்டுரு, இதில் தேவையில்லாத கெட்ட பேர் வரும் அப்படின்னு என் கில்டில் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அந்த பிரச்சனையிலும் சரி, இப்போவும் சரி சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் மாறுறதும் மாறாதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு ஓப்பியான ஒரு ஷாட்டு ஓப்பனில் வந்தவொன்னு விழுந்திருக்கும். உண்மையிலே பிகேஆர்கிட்ட டேலண்ட் இல்லாமலாம் இல்லை, ஒரு சேனலில் இருந்தும் இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டை போட்டு, அதாவது ஒரு 2 மாதத்தில் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். ஆனால் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானோ அந்த அளவுக்கு அதை வேகமாக அழிச்சிக்கவும் செய்கிறான். அதுதான் அவன் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஒவ்வொரு சீசன்லேயும் ரேஜியன் போகிறான். இப்போ கூட பாருங்கள் 21வது பிளேஸ்மெண்ட்டில் இருக்கான். அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது புஷ் பண்ணுற ரேங்க்டு பிளேயருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு கஷ்டப்படுற நீ, கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி உன் சேனலும் நல்ல க்ரோ ஆச்சு. அப்புறம் எதுக்கு இந்த ஐடி செய்யலாம், சரி ஓகே இது அவங்களோட பர்சனல். நம்ம எதுக்கு வந்தோம், 1v1 கண்டென்ட் கேட்டோம், ஒரு மரியாதைக்கு மதித்து வந்தான். இந்த மாதிரி 1 டேப்லாம் அடித்தோம், அவனும் பதிலுக்கு நம்மளையும் அடித்தான். ஸோ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டதுனால அவங்க கூட 1v1 ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணியாச்சு. உண்மையை சொல்ல போனால் தமிழ் கம்யூனிட்டியை மாற்ற வந்த கடவுளும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ஞானியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நல்லதுன்னு பட்டா எடுத்துக்கோங்க, கெட்டதுன்னு பட்டா தள்ளி விட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான் மேட்ரு. இந்த இடத்துல எதுக்கு சிலையாட்ட நின்றுட்டு இருந்தான்னு தெரில, பொழுக்குன்னு மண்டை மலையாக வாங்கினான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6-3 போயிட்டுருக்கு. சரி ஓகே இன்னும் 2 ரவுண்டு தானே, 8 ரவுண்டு போட்டு கிரியேட் பண்ணியிருக்கான், ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நானும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃபஸ்ட்டரை தூக்கிட்டு வந்துட்டான். என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னுட்டு, நாம தான் 1 ஹெச்பியாக இருந்தாலும் ரஷ் பண்ணி அடிக்கிற பிளேயராச்சு, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போட்டால் நமக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு
ஒரு கான்ஃபிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு மெடி போடாமே ஆட்டிருப்பேன். ஆனால் நான் மூவ்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் ஆனதுனால நிறைய அடி பார்த்தீங்கன்னா என் மேலே படாமல் மிஸ் ஆகுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வருவான்னு நினச்சி ரைட்டில் பார்க்க முட்டு சார்ஜ் ஃபஸ்ட்லேயே ஒரே அடி அனாமத்தான் செத்து போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6க்கு 4ன்னு போயிட்டுருக்கு. ஐயோ இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறோம். அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பனில் போய் ஆடுறது. அவன் என்னத்த அடிக்க போகிறான் அப்படின்னுட்டு அசால்ட்டாக ஓப்பனில் போகிறது தான் தப்பே. ஒரு விளையாட தெரிஞ்ச பிளேயராக இருக்கட்டும் தெரியாத பிளேயராக இருக்கட்டும் ஓப்பன் அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது. ஃப்ளூக்கில் கூட ஒன் டேப் விழுவோம், இல்லை அழுத்தி பிடிச்சி கூட கொண்டுருவாங்க. ஸோ எந்த ஒரு இடமா இருந்தாலும் அந்த இடத்துல கேர்லெஸ்ஸாக மட்டும் ஆடக்கூடாது. நம்ம லீடில் இருக்கோன்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே ஒரு உதாரணம். இந்த இடத்துல ஒரே அடியில் 150க்கு மேலே போயிடுச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கொஞ்சம் மூமெண்ட்டு க்ளோல் போடுறது அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்பயும் பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணிட்டேன். அதான் நான் பண்ண தப்பே. இந்த இடத்த நான் நினச்சிருந்தா பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணி மெடிக்கேட் போட்டிருக்கலாம். ஸோ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேன். அதான் அந்த ரவுண்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கொழுப்பு. சரி ஓகே இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டை தாண்டி அதுக்கு மேலே விளாண்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போவேன், எனக்கு சமத்தையாக அடி விடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பேன். உண்மையிலேயே இதில் எந்த ஷாட்டு நான் அடித்ததுலேயே ஃபேவரட்டான ஷாட்டு அப்படிங்கிறத மறக்காமல் டைம்லைன் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கலாம். எதிரியாக இருந்தாலும் அந்த பழக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசமாக கூப்பிட்ட உடனே ஒரு மரியாதைக்காவது வந்து விளையாண்டதுக்கு பிகேஆர் ப்ரோவுக்கு மிகவும் நன்றி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அதிக பேர் கமெண்ட் பண்ண அந்த ஒரு வீடியோவை போட்டாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பங்கமாக பார்த்தீங்கன்னா 8-5 அப்படின்னு மேட்ச் வின் பண்ணியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச கேம் பிளே அவர் ஆடியிருப்பார், நமக்கு தெரிஞ்ச ஒன் டேப் வச்சு நாம் ஆடியிருப்போம். பட் இருந்தாலும் அவங்களோட தனித்திறமைன்னு ஒன்று இருக்குது. அவர் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர், நம்ம ஒரு ஒன் டேப் பிளேயர். கம்பேர் பண்ணாதீங்க 1v1ல். ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது SRM கேமிங் தமிழ் ராஜா. பபாய், லவ் யூ காய்ஸ்.